வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இது நவம்பர் 26 கார்த்திகை 11. நகர்வில் வேகம் குறைந்து காணப்படும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். தற்போதைய அமைவு எங்கே? இதன் அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு இருக்கப் போகிறது? தமிழகத்தில் எதிர்பார்க்கப்பட்ட அந்த தீவிர மழைப்பொழிவு இன்னமும் ஏற்படாததற்கான காரணம் என்ன? இது வரும் மணி நேரங்களில் எத்தகைய மாற்றங்களுக்கு உள்ளாகப் போகிறது என்பது பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. இன்று அதிகாலை நிலவரப்படி தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போதைய நிலையில் தென்னிலங்கையின் பனாமா கால்வாய் பகுதியில் பனாமாவில் இருந்து சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவில் நிலை பெற்று மெல்ல நகர்கிறது. நேற்று முற்பகல் வாக்கில் அது இதே பனாமா பகுதியில் இருந்து சுமார் 230 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நீடித்தது. கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் தொலைவினை 90 முதல் 90 கிலோமீட்டர் தொலைவினை கடப்பதற்கு இது நேற்று முற்பகலில் இருந்து இன்று அதிகாலை வரை நேரம் எடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 18 மணி நேரங்கள் இந்த நிகழ்வானது 20 மணி நேரங்கள் இந்த நிகழ்வானது இத்தகைய இவ்வளவு தூரத்தை, அதாவது 80 முதல் 90 கிலோமீட்டர் தொலைவினை கடப்பதற்கு எடுத்துக்கொண்டிருக்கிறது. மணிக்கு 4 முதல் 5 கிலோமீட்டர் என்ற வேகத்திலேயே நேற்று பிற்பகலில் இருந்து இது நகரத் தொடங்கியது. அதற்கு முன்னதாக அது மணிக்கு 19 முதல் 23 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் நகர்ந்து வந்தது. தற்போதைய நிலையிலும் இது 4 இருந்து 5 கிலோமீட்டர் வேகத்திலேயே இது வடமேற்காக நகர்ந்து வருகிறது. கிட்டத்தட்ட தென்னிலங்கையின் கரை நகர முற்படுகிறது. கரை நகர என்றால் கடலோரம், கடல் நிலம் சார்ந்து நகர்கிறது. இந்த அமைவு இன்று நாள் முழுவதும் நீடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது வட இலங்கையை எட்டுவதற்கு 27ஆம் தேதி அதிகாலை வரை நேரம் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது 26 இன்று நள்ளிரவு வரை இது இந்த தொலைவினை நகர்வதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடும். வட இலங்கையை ஒட்டி நகர்வதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடும். இதுதான் தற்போதைய நகர்வா இந்த நிகழ்வினுடைய அமைவு அமைந்திருக்கிறது. எனவே மழைப்பொழிவில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது தீவிர மழைப்பொழிவில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. எதிர்பார்க்கப்பட்ட அந்த தீவிர மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ஒரு சில வடகடலோர மாவட்டங்கள், ராமநாதபுரம் வரையிலான அல்லது தூத்துக்குடி வரையிலான கடலோர மாவட்டங்கள், இந்த மாவட்டங்களில் மழைப்பொழிவு நேற்று நள்ளிரவில் இருந்தே வலுவடையும். கடலோர பகுதியில் வலுவடையும். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அநேக பகுதிகளில் வலுவடையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த நிகழ்வின் தாமதம் மழைப்பொழிவையும் தாமதப்படுத்தியிருக்கிறது. எனவே மழைப்பொழிவு என்பது விலகவில்லை என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மழைப்பொழிவு சற்று தாமதம் பெற்றிருக்கிறது, அவ்வளவுதான். இதுதான் தற்போதைய நகர்வு. நிகழ்வினுடைய நகர்வுகளில் நாம் கணிக்க முடியவில்லை. தற்போதைய நிலையில் அதனுடைய நகர்வுகள் எந்த வேகத்தில், இதே வேகத்தில் நகருமா, திடீரென வேகம் பெறுமா என்பது சற்று சந்தேகத்துக்குரியதாகவே இருக்கின்றது. எவ்வாறாகிலும் இன்று நள்ளிரவு வாக்கில் அல்லது நாளை அதிகாலைக்குள் இந்த நிகழ்வானது வட இலங்கையை எட்டிவிடும் என்பதில் சந்தேகமில்லை. 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்தால் கூட நாளை அதிகாலைக்குள் இது வட இலங்கையை எட்டிவிடும். வெட்டி பேரளவு மழைப்பொழிவை நிச்சயமாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்களிலும் ஏற்படுத்தும் என்பதில் எந்த வித சந்தேகமும் என்னை பொறுத்தவரை இதில் இல்லை. தற்போதைய நிலையில் இந்த நிகழ்வு மெல்ல நகரக்கூடிய நிலையில் நிச்சயமாக டெல்டா மாவட்டங்கள் மழைப்பொழிவு அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் வலுவடையும். தற்போதே மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்பொழிவு, அதேபோல தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய உள்பகுதிகளிலேயோ மழைப்பொழிவு ஏற்பட்டு வருகிறது. வரும் மணி நேரங்களில் இது நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய கிழக்கு மற்றும் தெற்கு, திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு, தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு, ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கிழக்கு, தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் வலுவடையும்.
டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை மழைப்பொழிவு ஏற்பட்டு படிப்படியாக உள்நுழையும், உள்பரவலாகும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் சார்ந்து அநேக இடங்களில் மழைப்பொழிவு தொடங்கிவிடும். இன்று முற்பகல் வாக்கிலேயே நிச்சயமாக தொடங்கிவிடும். இதன் அடுத்த கட்டமாக அரியலூர், கடலூர் இந்த மாவட்டங்களுக்கு மழை பரவலாகி தீவிரமடையும் இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில். அதுக்கு அதே போல பாண்டிச்சேரி பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதிகளை பொறுத்தவரை இன்று காலை முதலே, இன்று முற்பகல் முதலே மழைப்பொழிவு வலுவடைய தொடங்கும். பாண்டிச்சேரி பகுதிகளுக்கு இன்று பிற்பகல் வாக்கில் மழைப்பொழிவு பரவலாக, அதுக்கு அடுத்த நிலையில் விழுப்புரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கும் கடலோர பகுதிகள் மற்றும் உள்பகுதிகளுக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழைப்பொழிவு தீவிரமடையும் இன்று மாலை இரவு வாக்கில். அதே போல தெற்கில் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதிகளுக்கு இன்று முற்பகல் வாக்கிலேயே மழைப்பொழிவு வலுவடையும். அடுத்த கட்டமாக உள்பகுதிகள், மத்திய பகுதிகள் வரை படிப்படியாக தீவிரமடையும். அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய உள்பகுதிகளுக்கும் கடலோரம் ஏற்பட்ட மழைப்பொழிவு பிற்பகல் வாக்கில் உள் பரவலாகும். அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்படும். உள்பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழை நீடிக்க திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் சிவகங்கை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் இன்று பிற்பகலில் இருந்து மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, சிவகங்கை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில். அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளுக்கும் இன்று பிற்பகலில் இருந்து மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 26ஆம் தேதி மழைப்பொழிவானது இன்று பகல், இரவு, நள்ளிரவு, நாளை அதிகாலை வரை இந்த மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய மழைப்பொழிவு படிப்படியாக அதனை சார்ந்த உள்பகுதிகளுக்கு பரவலாகும். இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா இன்று இரவு, நள்ளிரவு உள்பகுதிகளுக்கு நீட்சியடையலாம். அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தில் அநேக இடங்களில் பரவலாகுவதோடு மதுரை மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு நீட்சியடையக்கூடும். சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஏற்படக்கூடிய மழைப்பொழிவு கடலோர பகுதிகளில் கிழக்கு பகுதிகளில் வலுவடைந்து நீடிக்கக்கூடிய நிலையில் உள்பகுதிகளுக்கு ஆங்காங்கே பரவலாகும். மதுரை மாவட்டத்திற்கு நீட்சியடையும். அதே போலதான் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் ஏற்படக்கூடிய மழைப்பொழிவு படிப்படியாக வலுவடைந்து மத்திய பகுதிகளுக்கும் நீட்சியடைந்து பரவலாகும். தீவிரம் அடையும் என்று சொல்லிவிட முடியாது. உள் மாவட்டங்களை, இப்போ உள்பகுதிகளை பொறுத்தவரை மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய உள்பகுதிகளை பொறுத்தவரை தீவிர மழைப்பொழிவாக ஏற்பட்டுவிடும் என்று கூறிவிட முடியாது. ஆங்காங்கே ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக அமையக்கூடும். மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மையப்பகுதிகள் வரை கனமழை பொழிவு நீடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்கு மேற்கு புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கு மழைப்பொழிவு சற்று குறைந்திருக்கும். இன்றைய நிலையில் நாளைய தினம் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தடுத்த நாட்களில் மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் நான் இன்று மட்டும் சொல்லக்கூடிய மழை வாய்ப்புகள். அதாவது 26ஆம் தேதி பகல், இரவு, நள்ளிரவு, நாளை அதிகாலை வரை இதுதான் நான் சொல்லிட்டு வரேன். எனவே மற்ற மாவட்டங்களில் மழைப்பொழிவு இல்லை என்பதுதான் இதுக்கு பொருள். இன்றைய தினத்தில் இப்போ நம்ம அறிவிக்கப்பட்ட இந்த மாவட்டங்களில் தான் மழைப்பொழிவு ஏற்படக்கூடும். நாளைய தினம் சூழல் மாறும். இந்த நிகழ்வினுடைய நகர்வு தற்போதைய நிலையில் கணிக்க இயலாத வகையில் இருக்கக்கூடிய நிலையில் நகர்வினுடைய வேகம் வேற ஒன்றல்ல. நகர்வு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நகர்வு தான். வட இலங்கையை ஒட்டி நகர்ந்து நிலை பெற்று நீடிக்கும் என்பதில் மாற்றமில்லை. நகர்வின் வேகத்தை கொண்டே மழைப்பொழிவினுடைய பரவலை கணிக்க முடியும். நகர்வினுடைய வேகம் நாம் முன்னர் எதிர்பார்த்தது 23 கிலோமீட்டர் பர் மணி. ஆனால் தற்போது அது 4 முதல் 5 கிலோமீட்டர் பர் மணி என்ற வேகத்தில் நகர்கிறது. இந்த வகையில் நாம் கணிப்புகளை வெளியிட அது தவறான முடிவுகளாக அமையும். எனவே மற்ற மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்புகளை இன்று பிற்பகல் ஒரு விளக்கத்திலோ அல்லது மாலை இரவு வானிலை விளக்கத்திலோ தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா இதனுடைய நகரினுடைய வேகத்தை நாம் கணிக்க வேண்டும். அதை பொறுத்தே நாம் மழை பரவலை மற்ற மாவட்டங்களுக்கு விளக்க முடியும். தற்போது அவ்வாறு விளக்கம் அளிக்க நேர்ந்தால், இதே வேகத்தை கொண்டு விளக்கம் அளிக்க நேர்ந்தால் அது தவறான முடிவுகளாக அமையும் என்பதால் நாம் பிற்பகல் வரை காத்திருப்போம். தற்போதைய நிலையில் இந்த மாவட்டங்களுக்குத்தான் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த மாவட்டங்களில் தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், மயிலாடுதுறை, கடலூர், காரைக்கால், பாண்டிச்சேரி பகுதிகள் மற்றும் விழுப்புரம், செங்கல்பட்டு வரை தற்போதைய நிலையில், இன்றைய நிலையில் தற்போதைய வானிலை நகர்வில்
மழைக்கான வாய்ப்புகளாக இருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இது பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் மாற்றமடையும் என எதிர்பார்க்கிறோம். அவ்வாறு மாற்றமடையக்கூடிய நிலையில் மற்றொரு விளக்கத்தை வெளியிட தயாராக இருக்கிறேன். மற்ற மாவட்டங்களுக்கான வானிலை விளக்கத்தை அப்போதுதான் விளக்க இயலும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி. மற்றொரு இணைப்பில் மீண்டும் இணைகிறேன். நன்றி.